தமிழ் பேச்சின் மீது கொஞ்சம் ஆர்வம் காரணமாக கிட்டத்தட்ட நன்றி உரையை முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமும் சில மணித்துளை உங்களிடமிருந்து நான் கட்டாயமாக எடுத்துக்கொள்கிறேன். நூல் மதிப்பீடு ரெண்டு நூலை ரெண்டு பேர் அழகாக மதிப்பீடு செஞ்சாங்க. இப்போ அந்த மதிப்பீடு செஞ்சவங்களை பற்றி ஒரு சின்ன நான் மதிப்பீடு செய்ய போகிறேன். பயப்படாதீங்க மேடம், நான் நேர்மறையாக தான் இது மதிப்பீடு இல்லை. அதாவது மீனுக்கு வந்து நீந்த கட்டுத்தனமான ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச பழமொழி இருக்குது. அந்த மாதிரி தமிழ்துறையை சார்ந்த தமிழ்துறையிலேயே அதுவும் பேராசிரியராக கிட்டத்தட்ட கோல் வச்சு கொண்டிருக்கும் நமது கல்லூரி பேராசிரியர் திருமதி பரிமளம் மேடம் அவர்கள் ரொம்ப இயல்பாக குற்றாலர் எப்படி தங்குதடையின்றி அந்த சீசனில் கொட்டுற மாதிரி அருவி கொட்டுற மாதிரி தங்குதடையின்றி ஒரு இயல்பான ஒரு பாணியில் ஒரு அழகான இனிமையான தமிழை நல்ல கணீர்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. எங்கேயுமே ஒரு தடங்கள் வரல. ஆரம்பத்துலேருந்து முடிக்கிற வரைக்கும் வந்தே பாரத் மாதிரி ரொம்ப வேகமாக அழகாக பண்ணாங்க. அதில் ஆக்சுவலாக அவங்க எடுத்துக்கிற மதிப்பீடுக்கு எடுத்துக்கொண்ட நாவல் வந்து புதினம் வந்து சமூக நாவல் தான் நான் நினைக்கிறேன் அவங்க சொன்னதை வச்சு. பட் அவங்க முடிக்கும்போது அதை ஒரு த்ரில்லர் நாவல் மாதிரி முடிச்சிட்டாங்க. முடிவே சொல்லாமல் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு, அது என்ன முடிவுன்னு தெரியாமல் நமக்கு ஒரு த்ரில்லிங்காக இருக்கு இல்லையா. அதாவது படித்தவங்களுக்கு தெரியாது, இந்த கதையை பற்றி தெரியாதவங்களுக்கு அது ஒரு த்ரில்லர் மாதிரி தான் இருக்குது. இப்போ ஸோ சமூக நாவலாக ஆரம்பித்து த்ரில்லர் நாவலாக முடிச்சிட்டீங்க மேடம். ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க. கண்டிப்பாக நான் என்னுடைய அந்த அவாக்காக நான் அந்த முடிவை நான் கண்டிப்பாக பார்ப்பேன். அப்புறம் அந்த முதலாம் ஆண்டு மாணவி தர்ஷதா ரொம்ப இயல்பாக அழகாக பேசினாங்க. ஒரு ஃபஸ்ட் இயருங்கிற ஒரு அந்த ஒரு பயம் இல்லாமல் ஜெனரலாகவே மைக்கை கையோடு எல்லாருக்குமே நடுங்குற மாதிரி ஒரு தன் அறியாமல் நேச்சுரலாக வரும். பழக தான் அது நம்ம விட்டு போகும். இப்போ எனக்கே இவ்வளோ தூரம் பேசுறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி நிகழ்ச்சி நான் வாலண்டியராக வந்து பேச எனக்கே கொஞ்சம் அந்த ஃபேர்லாம் போயிருக்கு. அதனால் ரொம்ப அழகாக பேசினாங்க. அந்த எடுத்துக்கிட்ட அந்த ரியல் ஸ்டோரி தான் சொன்னாங்க. அவங்க ரியல் ஸ்டோரியையே ரொம்ப அழகாக அந்த கதையை நம்ம படிக்கணும், அந்த ஸ்டோரியை வந்து அழகாக உள்வாங்கிட்டு ரொம்ப அழகாக அதை மதிப்பீடு செஞ்சு சொன்னாங்க. அந்த டைட்டிலே எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக அவங்க உள்ளே வந்தோம், அவங்க தான் பேசப்போ எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட் யாரோ பேசுகிறாங்களே யூ ஆர் த பெஸ்ட் வைக்கிறது இங்கிலீஷ் புக்கை பற்றி பேச போகிறவங்க கேட்டேன். ஆமாங்க சார். அப்போ கூட அவங்க சொல்லலை. அப்புறம் நான் தாங்க அது அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் உண்மையிலேயே ரொம்ப அழகாக பேசினாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற நம்ம வாடகை காலகட்டத்தில் தூய தமிழ்லேயே நம்ம எங்கேயும் பேச முடியாது. ரொம்பவும் கடினம் அது. அதனால் அதாவது கலோக்கியல்னு சொல்கிற மாதிரி பேச்சு தமிழில் ஆங்கிலனோட இதை விட இப்படி தான் தமிழ் நம்மளால் மதிப்பீடு பேச முடியும். இப்போ அது முழுக்க ஆங்கிலத்தையும் பேசினா அது ஒரு ஆங்கில நிகழ்வு மாதிரி ஆகிடும். கரெக்டாக எங்கே ஆங்கிலத்தை யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணி அதை தகுந்த மாதிரி அழகாக பேசினாங்க. அந்த ரியல் ஸ்டோரியோட அந்த அந்த ஜஸ்டின்னு சொல்லணும் இல்லையா, அந்த முக்கியமான கருத்து அந்த 4 கோட்டில் அழகாக சொன்னாங்க. இந்த ப்ராப்ளம் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன ஒரு அழகாக சொன்னாங்க. உண்மையிலேயே அதை நம்ம காமாவுக்கும் திங்க் பண்ணும்போது அதோட எனக்கு அருமை நல்லா தெரியாது. இன்ஃபேக்ட் எனக்கு பெருமையாக எனக்கு சொல்லலை. எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆயிடுச்சு. இந்த டைட்டில் பார்த்தோன்னே எனக்காவது ஒரு நாளாவது என் ஒய்ஃப்ட சொல்லணும்னு இப்போ தான் எனக்கு தோணிருக்கு. எனக்கு இது எல்லாமே இட்ஸ் பட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருமே ஒரே நேரத்தில் அதாவது 100% நல்லவனும் கிடையாது, 100% கெட்டவும் கிடையாது. நல்லவனாக இருக்கிறவங்க சில நேரங்களில் அவங்கள அறியாமல் கெட்டவங்களாகவும் மாறும் இருக்கும். அந்த தன்மையை கலந்து தான் நம்ம மனித வாழ்க்கை இருக்குது. அதனால் எனக்கு அந்த உண்மையிலே அந்த யூ ஆர் த பெஸ்ட் ஒய்ஃப்னோடனே சரி அட்லீஸ்ட் நேராக சொல்கிறது கூட வாட்ஸ்அப்பில் சொல்லணும்னு ஒரு சின்ன ஒரு தோணிது. ரொம்ப அழகாக பேசினாங்க 2 பேருமே. இந்த 6வது அமர்வு உண்மையிலே ரொம்ப ஜோராக இருந்தது. இது மீண்டும் தொடரணும். அடுத்து பேச ஆளுங்க திரும்பி என்னையை கூப்பிடுங்க.